பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15% வரைக்கும் தான் அவருக்கான ஓட் பேங்க் இருக்கும். அதிமுக பிஜேபிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதே சதவீதத்துல கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல இருக்கும். சார் இவங்க உங்க எல்லாமே ஒண்ணு திலகரசன் சார் சேர்ந்தா உங்க நிறைவு மட்டும்தான். கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணிருங்க. கண்டிப்பா. எஸ். இவங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்ப நீங்க பிரசாந்த் கிஷோரை எடுத்துக்கோங்க. அவர் இன்னொருத்தருக்கு ஐடியா கொடுத்தா மட்டும்தான், கொடுக்குற இடத்துல இருந்து அவர் ஐடியா கொடுத்தா மட்டும்தான் மத்தவங்களை ஜெயிக்க வைக்க முடியும். அதே இடத்துல அவரே இறங்கிட்டாருன்னா அவர் அதால முடியாது. ஒரு சின்ன ஒரு சிம்பிள் தான் விஜய் அவர் கான்செப்ட். அவர் கூட்டணி சேர்ந்தா மட்டும்தான் ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைக்க முடியும். அவர் தனிச்சையா நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி போனாருன்னா கனவு கண்டல் தப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுக்கு போனாரு அப்படின்னா பிரசாந்த் கிஷோருக்கு என்ன ஒரு நிலைமை, அவர் என்ன ஒரு பிம்பம் என்ன வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சாரு. பாரத பிரதமரை ஜெயிக்க வச்சாரு, ஆந்திராவில் ஜெயிக்க வந்தாரு. ஏடன் கேட்ட 10 வருஷமா இருந்த ஒரு ஆட்சி அமைச்சர் ஒரு 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 இந்தியாவில ஒரு பெரிய ஒரு வீக வைப்பாளர் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கே அவர் தானே சொல்லியிருந்தாங்க. பண்ணார் போனவாட்டி. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவர் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஆமா first time. ஆமா ஒரு மம்தா அவரு- பானர்ஜி அது நினைக்கிறேன். simple. நிறைய பேர் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே எடுத்தாரா. அவரு என்னன்னா ஐடியா சொல்ற இடத்துல இருந்தாருன்னா ஜெயிப்பாங்க. அவரே நான் எல்லாருக்குமே ஐடியா சொல்றேன், அதனால அந்த ஐடியா எனக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா நான் ஒரு சிஎம் ஆகிடலாமோ அப்படின்ற மாதிரி நினைச்சா பகல் கனவு தான். யாருக்குமே இல்லாம பிரயோஜனமே இல்லாம போயிடும். தயவு செய்து யாராவது யாருக்குள்ளயாவது சேர்ந்தா மட்டும்தான் சரி, அவங்க சரி. நினைக்கிற அதாவது ஒரு கூட்டணி அமைக்கணும்ன்றதா உங்க கருத்தை நான் எடுத்துக்கிறேன். புரியுது. கண்டிப்பா நன்றி நன்றி கூட்டணி நன்றி அமைக்கிறதும் நன்றி. நன்றி சார் நன்றி. நன்றி திரு நன்றி.